கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக பிரீதா. பொறியியல் படிப்புகளுக்கான பொது கலந்தாய்வு வரும் 7ஆம் தேதி மீண்டும் தொடங்குகிறது. பேருந்து கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டம். 3 சென்னை மௌலிவாக்கம் கட்டிட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 43ஆக உயர்வு. 5வது நாளாக இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணி தீவிரம். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையை துவக்கினார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழு அமைப்பு. மத்திய அரசின் நடவடிக்கை. சென்னை மௌலிவாக்கத்தில் நடந்த கட்டிட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 43ஆக உயர்ந்துள்ளது. அப்பகுதியில் வீசி வரும் துர்நாற்றத்தையும் பொருட்படுத்தாமல் 5வது நாளாக தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. அவர் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் ரேவதி, உங்களுடைய தகவல்களை தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம். கட்டிட விபத்து நடைபெற்று 5வது நாளாக தொடர்ந்து மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று தற்போதைய நிலவரப்படி 43 பேர் உயிரிழந்துள்ளனர். 21 பேரின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது. இதில் இறந்தவர்களில் 5 பேர் சென்னை மற்றும் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் என்றும் 11 பேர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் 26 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் ஒருவர் மட்டும் கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில் இருப்பதால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மீட்பு பணியானது சனிக்கிழமை முதல் நடைபெற்று வந்தாலும் ஒரு பகுதியில் உள்ள கழிவுகளையே அகற்றியுள்ளனர். மற்றொரு பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றும் பணியில் தற்போது இன்று மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பகுதியில் யாரேனும் உயிருடன் மீட்கப்படுவார்களா என்று ஏக்கத்துடன் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விக்டிம் லொகேஷன் கேமரா என்று கூடிய அந்த கேமரா மூலம் மீட்பு பணியாளர்கள் சோதித்து வருகின்றனர். அந்த கேமரா மூலம் யாரேனும் உயிருடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு ஏராளமான சடலங்கள் நேற்று முதல் மீட்கப்பட்டு வரும் காரணத்தால் பலத்த துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் முகமூடி அணிந்தே மீட்பு பணியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக தடுப்பு ஊசிகளும் இன்று அந்த மீட்பு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரத்தில் குடிநீர் மற்றும் சுகாதார கோளாறு ஏற்படாமல் இருப்பதற்காக சுகாதாரத்துறையினர் அங்குள்ள குடிநீர் மற்றும் மற்ற கழிவுகளையும் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட பொறியியல் படிப்புகளுக்கான பொது கலந்தாய்வு வரும் 7ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரவீன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். பொறியியல் படிப்பிற்காக இந்த ஆண்டு 1,68,000 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். 560 கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 2 லட்சம் இடங்கள் உள்ளன. இதற்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் முதலாவதாக விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கும் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொது கலந்தாய்வு நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து அதிக மாணவர்கள் பங்கேற்கும் பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 27ஆம் தேதி துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது ஒரு புதிய உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து அது ஒத்திவைக்கப்பட்டது. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவு என்னவென்றால், அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு புதிய தொழில்நுட்ப கல்லூரிகள் அனுமதி கோரி விண்ணப்பித்த நிலுவை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது AICTEக்கு 7 நாட்கள் கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்க இருந்த ஜூலை 27ஆம் தேதி நடக்க இருந்த கலந்தாய்வு ஒத்திவைக்கப்படுவதாக BE செயற்கை செயலாளர் ரைமண்ட் உத்திரராஜ் அப்பொழுது அறிவித்தார். அதனை அறிவித்த பின்பு இது குறித்த மாற்றப்பட்ட தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பின்படி இந்த கலந்தாய்வானது ஜூலை 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்தாய்வு தேதி தொடங்கும் தேதி மாற்றப்பட்டுள்ளதால் இதற்கான கால அட்டவணையும் மாற்றம் இருக்கும் என்பதால் இந்த மாற்றப்பட்ட கலந்தாய்வு குறித்த அட்டவணையும் இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பால் விலை உயர்த்தப்படக்கூடும் என்ற அச்சம் தமிழக மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில்
பேருந்து கட்டணத்தை மீண்டும் உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். மக்கள் மீது அதிக சுமை ஏற்றி ஆனந்தம் காணும் அதிமுக அரசு கடந்த சட்டசேவை தேர்தல் முடிந்தவுடனே பால், மின்சாரம் மற்றும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினால் இதற்கு மக்கள் இதில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாத அரசு பல்வேறு விஷயங்களில் விலைவாசி உயர்வை ஏற்றினார்கள். இதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்களை தங்களுக்கு பெற்றுத் தந்த மக்களுக்கு என்ன பரிசு தருவது என்று அதிமுக அரசு சிந்தித்து இப்பொழுது பாலுக்கு லிட்டருக்கு 6 ரூபாய் ஏற்றுவது என்றும் பேருந்து விலைவாசி உயர்த்துவது என்றும் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கான கூட்டம் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் கூட அதிமுக அரசு இந்த சலுகையை மக்களுக்கு தராமல் விலைவாசி உயர்வை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் மீது எப்படியெல்லாம் சுமை ஏற்ற வேண்டும், அவர்களிடம் எப்படியெல்லாம் சுரண்டி பணத்தை பெற வேண்டும் என்று அதிமுக அரசு முடிவாக இருக்கிறது. உதாரணம் பார்த்தா இன்று அதுக்கான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பேருந்துக்கான விலைவாசி ஏற்றுவதற்கான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அத்துறை செயலாளர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பைசா இதில் உயர்த்த வேண்டும் அல்லது ரூபாயில் ஏற்ற வேண்டுமா என்று இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே மக்கள் மீது பாலுக்கு லிட்டர் 8 ரூபாய் என்றும் பஸ்ஸுக்கு பயணச்சீட்டின் தொகையும் ஏற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான தீர்ப்பை எதிர்த்து கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த அணையின் பாதுகாப்பு தொடர்பாக 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ள கடந்த மே 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அத்துடன் 3 பேர் கொண்ட குழுவை அமைக்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 3 பேர் கொண்ட குழுவை அமைக்க கடந்த 18ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதனிடையே அணை தொடர்பான தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி கடந்த திங்கட்கிழமை கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் மத்திய நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் LAV நாதன் தலைமையில் குழுவை மத்திய அரசு நியமித்தது. இக்குழுவில் கேரள நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் VJ குரியன் மற்றும் தமிழக பொதுப்பணி செயலாளர் சாய்குமார் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதுடன் பருவகால காலங்களில் அணையின் நீர்மட்டம், பாதுகாப்பு, நீர் பங்கீடு ஆகிய விவகாரங்களை இக்குழு கண்காணிக்கும். மேலும் அணையின் பாதுகாப்பு குறித்து இரு மாநில அரசுகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பிக்க இக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களை பதுக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அவைகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஆனால் இது செயற்கை தட்டுப்பாடு என மத்திய அரசு கருதுகிறது. இதனிடையே உயர்ந்து வரும் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. உணவுத்துறையின் அமைச்சர் மற்றும் அத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வெங்காயம், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விலை உயர்வை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விரைவில் விலை குறையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கபினி உள்ளிட்ட அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 2100 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு 8401 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 49.94 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 2001 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது அணையின் நீர் இருப்பு 15.93 TMC ஆக உள்ளது. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்த நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.